நம்ம லோக்கி யூனிவர்ஸ் தான் பியூஸா போயிருச்சுன்னு ஸ்பை யூனிவர்ஸை பார்த்தா ஸ்பை யூனிவர்ஸும் பியூஸா போனா நம்ம என்ன பண்றது? இன்னும் பியூஸ் போன படங்களா எடுத்துட்டு இருக்கீங்களடா. இவ்வளோ சொல்லியோ அந்த படத்தை பார்க்கணுமா நீ? இவங்க யார் சொல்றதையும் நம்ப கூடாது. நம்மளே போய் வார் 2 பார்த்துருவோம். உன்னோட சின்ன இதயத்துக்கு 3 இன்ச் தள்ளி தோட்டமா இருக்கேன். சோ நீ சாக மாட்டேன். எல்லாரும் என்கிட்ட வார் ரோஸ்ட் போடுங்கன்னு கேட்டீங்க. ஆனால் நான் ரோஸ்ட் போடுற ஐடியாவில் படத்தை பார்க்கல. என்னமோ ரித்திக் ரோஷனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவர் படத்தெல்லாம் பார்த்தா ரோஸ்ட் பண்ண மாட்டேன். விக்ரம் வேதாவே அதனால தான் விசஸ் மேட்ச் போடாமல் வச்சுருக்கேன். சரி, எப்படியாவது இந்த படத்துக்கு முட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த டைலாக் ஞாபகம் வந்துச்சு. முட்டு கொடுக்காம விட்டு கொடுங்க, கெட்டு போக மாட்டீங்கன்னு நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நம்ம ரோஸ்ட்டை ஆரம்பிக்கலாமா? படத்தோட ஸ்டார்டிங்லயே ஜப்பானுக்கு போயிட்டாங்க. அட அங்கதான்ப்பா ஒருத்தன் செம்மரக்கட்டை வித்துட்டு இருக்கிறான், பார்த்தா கேட்டதா சொல்லுப்பா. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? இந்த ஜப்பான்ல இருக்கிற இந்த கேங்ஸ்டர் கும்பல் ஒரு உல்ஃப்னு வளர்த்திட்டு இருக்கானுங்க. இவனுங்களா அந்த நாய் பூனையெல்லாம் வளர்க்க மாட்டானுங்களா, நரி புலி தான் வளர்ப்பானுங்களா? ஒருத்தன் ஒடியாந்து அங்க காட்டி காட்டி என்னமோ சொல்றான். அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நம்ம ஹீரோ வராருன்னு தான் சொல்றான். நம்ம ஹீரோ ஒரு புடி பிடிச்சிடலான்னு சொல்லி நரி போகுது. நம்ம ஹீரோவோட கண்ணை பார்த்ததும் அந்த நரி ஹீரோவோட டீம்ல சேர்ந்துருச்சு. இதுக்கு தாண்டா நாய் வளர்க்கணும், நாய் வளர்த்தா நன்றி உள்ளதா இருக்கும், இப்படிலாம் நரி வளர்த்தா நன்றி கெட்டதா தான் இருக்கும். உன் கண்ணை வச்சு என்னப்பா பண்ண? அதுங்க அப்படியே போயிடுச்சே. இவனுங்க எல்லாத்தையும் போட்டு தரலான்னு ஹீரோ கன் எடுத்தா, தம்பி இங்கெல்லாம் கன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ சரி கீழே போட்டுறேன், வாங்க நம்ம கத்தி சண்டை போடுவோம். ஜப்பான் கேங்ஸ்டர் தப்பிச்சு ஓட பார்க்கறான். பாலத்தை வெட்டி பல வித்த காட்டுறாரு. நம்ம வாரில் பார்த்த மாதிரியே தான் ஹீரோ ராக் ஆப்போசிட்டா செயல்படுற மாதிரி செயல்பட்டு இருப்பாரு. ஆனா ராக்காக தான் செயல்பட்டு இருப்பாரு. அப்படி நம்ம ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிஷன் தான் ஹீரோவோட குருவியே. ஹீரோவோட குருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் ஹீரோவோட டாவு கண்ணு. களி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. களியா? ராகி களியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், அந்த களி இல்ல மேன், கலியுக களி. அந்த கேங்ல இருக்கிறவனுங்க தான் நீ எங்க கேங்ல சேரணும் அப்படின்னா உன் குருவியை நீ முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ கல்லிக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் கௌதம் கலாட்டின்ற ஒருத்தனை மீட் பண்றான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு கபீர் தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம ஹீரோயின் காண்டா இருக்காங்க கபீர் மேல. இங்க ஒரு கண்ணாடிக்கார மினிஸ்டர் வராப்ல இல்லையா, இவர் தான் ஒரு பெரிய வேலையை பார்ப்பாரு. இங்க பாருமா, ஏஜென்ட் விக்ரம்னு ஒருத்தர் இருக்கிறாமா. ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கா? இல்ல, அந்த விக்ரம் கிடையாது. இந்த விக்ரம் கொஞ்சம் பைத்தியக்காரன். அவனை வந்துட்டு உங்க டீம்ல சேர்த்துக்காங்க. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. ஒருத்தன் நம்ம டேனி மாதிரி ஐ எம் தி கிங் ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். அவன் சில ஆபீசர்ஸை பணைய கைதியா பிடிச்சி வச்சிருக்கான். அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை ரெடி பண்ணோம். அதுதான் நம்ம ஏஜென்ட் விக்ரம். சார் 58 கிலோ அதிகமா இருக்கீங்க சார், உங்களால பிளைட்ல பயணம் பண்ண முடியாது. சார் இப்பயும் அதிகமா தான் சார் இருக்குது. கழட்டிட்டா போச்சு. சார் இப்ப கூட கொஞ்சம் அதிகமா தான் சார் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? நம்மளாம் இந்த கிளைடர்ல பறப்ப ஞாபகம் இருக்குதா? அது மாதிரி நம்ம தலைவன் கையில எவனோ கிளைடர் கொடுத்துருக்கான். தலைவன் சொயின்னு பறக்குறாரு. ஃளைட்ல இருந்து கீழே விழுந்துட்டான். ஃளைட்ல இருந்தா இந்த வடக்கன் சிக்ஸ் பேக்கை சிஜி பண்றதை நிறுத்தவே மாட்டானுங்களா? அண்ணன் தனியால கப்பலுக்குள்ள இறங்கி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்தி அண்ணன் கிரெனேட் போட்டு விளையாண்டு இருக்காரு. ஏய், பாம் பகிரிடா இவன். அங்க இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தி இழுத்துன்னு போயிடுறாரு. இப்ப நம்ம கபீரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, போன பார்ட்ல ஒருத்தி செத்து போனா, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை டேப் பண்ணி கபீரை பிடிச்சிடலான்னு இவங்க கிளம்பி போறாங்க. முதல்ல காவியா கன் பாயிண்ட்ல நிறுத்துறாங்க கபீரை. அவங்களோட கொஞ்ச நேரம் ஃபைட் பண்றாரு. அப்புறம் கார் எடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு பார்க்க விக்ரம் வந்து கேட்ச் பண்ணிடுறாரு. அங்க ஒரு கார் சேஸ் அப்படின்னு போட்டா கொஞ்சம் சப்பையா இருக்கும். ஆனா இப்படி பண்ணா எப்படி பண்ணா? என்னப்பா விக்ரம் கார் வச்சிருக்க? உன் கார் ஃப்ரண்ட்ல போற ஸ்பீடை விட கபீர் கார் ரிவர்ஸ்ல போற ஸ்பீட் அதிகமா இருக்குது. காரை வெறும் ரோட்ல ஓட்டிட்டு இருந்தவங்க திடீர்னு ட்ரெயின் மேலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே விழ போற மாதிரி இருக்கிற அந்த பொண்ணை தன் கரம் கொடுத்து காப்பாத்துறாரு விக்ரம். மிஷின் கம்ப்ளீட் பண்றதை விட மக்களை காப்பாத்துறதா முக்கியம்னு விக்ரம் பார்த்ததுனால விக்ரம் மேல கபீருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. விக்ரமை கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லி போடுறான். அப்புறம் விக்ரம் ஒரு முக்கியமான விஷயம், மினிஸ்டரோட ஃபேமிலி வேணாளைக்கு கொலை பண்ண போறாங்க, அவங்கள நீ தான் வந்து காப்பாற்றணும். யாரு கொலை பண்ண போறா? நான் தான் கொலை பண்ண போறேன், என்கிட்ட இருந்து தான் நீ காப்பாற்றணும். ஒரு
பைத்தியங்க. யாரையா பைத்தியன்ற? முதல்ல நம்ம கபீர் விக்ரம் கிட்ட இந்த டைலாக் சொல்றப்ப செவுத்துக்கு இந்த பக்கம் ஒருத்தர், செவுத்துக்கு அந்த பக்கம் ஒருத்தர், செவுத்துக்கு இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர். விக்ரம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாப்ல. அது ஏன் அப்படின்னு அப்ப நமக்கு புரியாது. ஃபிளாஷ்பேக்கை கேட்ட வாட்டி தான் நமக்கு புரியும். மரணம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். விக்ரம், திவாகர், நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப காமெடியா பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை நான் ரசிச்சு பார்த்தேன். அடடா, ரித்திக்கோட என்டிஆரோட பார்க்கவே ஹோல்சமாக இருந்துச்சு. அவ்வளோதான், அதை தவிர வேற எதுவும் ஹோல்சமாக இல்லை. ஃப்ளைட்டாக வச்சு மினிஸ்டரோட ஃபேமிலி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கபீர் போகிறான். கபீர் சொன்ன மாதிரியே காப்பாற்றுறதுக்கு விக்ரம் வந்திருக்கான். சண்டை எங்கே நடக்குது தெரியுமா? ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம சண்டை பண்ணி பார்த்துருப்போம்பா. ஃப்ளைட்டுக்கு வெளியே இப்போ தான் பார்க்குறோம். யாருடா இவனுங்க கிராவிட்டிக்கு கிராண்ட் ஃபாதர் மாதிரி வித்த காட்டிட்டு இருக்கானுங்க. சில படத்தெல்லாம் ட்ரெயினுக்கு மேலே நின்று சண்டை போடுவாங்க. அதையே நம்மளால ஏற்றுக்க முடியறதில்ல. ஏன்டா ட்ரெயினுக்கு உள்ளே தான்டா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒர்க் ஆகும், ட்ரெயினுக்கு மேலே நின்னா பறந்துருவீங்களடா அப்படின்னு தோணும். இவங்க ஃப்ளைட்டுக்கு மேலே நின்று சண்டை போடுறாங்களே எப்படி? சண்டையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. நம்ம விக்ரம் வந்துட்டு கல்லியோட ஆளு, மினிஸ்டர் குடும்பத்தை முடிச்சு கட்டி போடுறான். அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்றாங்க, கபீரும் விக்ரமும் ஃப்ரெண்ட்ஸா. அங்கத்தான் போட்டாங்க இன்டர்மிஷன். சந்தா பொத்தானை அழுத்தாமல் வீடியோ பார்ப்பது யூடியூபர்ஸ்க்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். எனவே யாராவது சந்தா பொத்தானை அழுத்தாமல் காணொலியை கண்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒரு அழுத்தை அழுத்திவிட்டு வீடியோவை தொடரவும். கபீரோட உண்மையான பேர் கபீர் தான். ஆனா கபீருக்கு விக்ரம் வச்ச பேர் கபு. கபுன்னு பேர் வச்ச விக்ரமோட உண்மையான பேர் விக்ரமே இல்ல, ரகு. இவ்வளவு நேரம் நீங்க எடுத்தது மெகா சீரியல் ஷூட்டிங். ஆமாண்டா. கபீர் சின்ன வயசுலயே அப்பா அம்மா விளந்துட்டு பிளாட்பார குழந்தையா வரலான்னு வரான். அங்க கபீர் கிட்ட வம்பளுத்தவனுங்களா வாக்கால ஒளித வரண்டா அப்படின்னு சொல்லி ரகுதான் வந்து அடிச்சு போடுறான். அப்பையில இருந்து கபீருக்கு ரகுதான் குரு. இவனுங்க அப்படியே அங்கேயே திருடிக்கிட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்கானுங்க. ஒரு நாள் திருடி மாட்டிக்கிறானுங்க. போங்கடா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு. அந்த இடத்துல தான் இவனுங்க பவானி மீட் பண்றானுங்க. அவன் என்ன சொல்றான்னா, ஒரு நிமிஷம், கதை மாறி போயிட்டீங்க, வேற கதைக்கு போயிட்டேனா? இருங்க, இந்த கதைக்கே திரும்ப வரேன். ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு ஆள் எடுக்கிறதுக்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வந்திருக்காரு இந்த பெரியவர். யாருப்பா இவனுங்களுக்குலாம் இந்த ஐடியா கொடுக்கறது? சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேயா வந்து ஆர்மிக்கு ஆள் எடுப்பானுங்க? சார், ரகுவும் கபீரும் செல்பி பிட் பாக்கெட் கேஸு. அங்க வந்த ஆர்மி ஆபீசர் கபீரை மட்டும் செலக்ட் பண்ணி கூட்டு போயிடுறாப்ல. டேய், நீ ஆர்மிக்கு அன்ஃபிட்ரா, போடா. அப்படித்தான் ரகுவும் கபீரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப விக்ரம் வந்துட்டு கல்லியோட ஸ்பைன்னு நமக்கு தெரியும், கபீர் வந்துட்டு ராவோட ஸ்பைன்னு விக்ரமுக்கு தெரியும். அப்படின்னா கல்லிக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்க போன கபீர் கல்லி ஆளுங்களை எப்படி மிரட்டுறாரு தெரியுமா? ஆனா நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிப்பேன். பொடி பசங்க பின்னால ஒளிஞ்சி வேலை செய்யற பொட்ட பசங்களை கண்டுபிடிப்பேன். மறுபடியும் கதையை மாற்றி போறீங்க. ஐயோ, நான் இப்போ கதையை மாற்றிலாம் சொல்லலைங்க, அப்படித்தான் பேசுறாப்ல. கல்லியோட டேபிளில் இருக்கிற இந்தியனை விக்ரம் கொண்டுட்டு கபீரை கொல்றதுக்கு சேசிங் ஒன்று போடுறாரு. இந்த வாட்டி சேசிங் கப்பல்ல. வாங்க சார் வாங்க, இது சாதா போட்டு கிடையாது சார், இது பல விஞ்ஞானிகள் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பெஷல் போட்டு. இந்த போட்டை வச்சு நீங்க ஜெட்டு மாதிரி பறந்து போகவும் செய்யலாம். அது மட்டும் இல்ல, கார் ரேஸ் ட்ராக்ல கப்பலை விட்டு ஆட்டலாம். அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு சார் இது. அப்போ நான் வராது, பொழுது போனா கிடைக்காது, கப்பல் வாங்கிட்டு போங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. அது என்னன்னா, காவியாவும் கபீரும் காதல் பண்ணி சுத்திட்டு இருந்தாங்க. ஜாலியா சுத்திக்கிட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு காட்டக்கூடாதெல்லாம் காட்டிக்கிட்டு கடைசியா ஒரு ப்ரப்போசலை போட்டா, எனக்கு காதலை விட கடமை தான் முக்கியம்னு சொல்லி கிளம்பிட்டாப்ல. அப்புறம் எதுக்குடா அவன் தோளு மேல கையை போட்டு நீ தோரணையா நடந்துட்டு இருந்த? கடமைக்காகத்தான். அவ கவர்ச்சியா கழட்டி போட்டு காலுக்கு ஸ்ப்ரே அடிக்கும் போது கண்ணாடி கழட்டி பாத்திய, அப்ப அதுவும் கடமைக்காகத்தான். இப்ப நம்ம கபீர் வந்துட்டு உண்மையை சொல்றாரு. அது வந்து இதான நடந்தது. என்னப்பா எதுவுமே சொல்லாம இதான் நடந்ததுன்னு சொல்ற? நம்ம கபீரையும் காவியாவையும் போட்டு தள்ளுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேராட்டம் கூட்டிட்டாங்க. அந்த இடத்துக்கு நம்ம தலைவன் மிஷின் கன்னோட வந்து சுட்டுட்டு இருக்கான். ஏய், அங்கதான் கயிறும் கட்டியா தொங்குது. பெயிண்டிங் வேலை நடக்கும். நம்ம கபீர் அசால்ட்டா மினிஸ்டரை போட்டு தள்ளிடுறாப்ல. ஆனா இந்த கல்லி ஆளுங்க இன்னும் பிஎம் போட்டு தள்ளாம இருக்கிறானுங்க. கபீர் ரகுவையும் நெஞ்சுக்கு பக்கத்துல சுட்டுறான். ஹாஸ்பிட்டல்ல அம்போன்னு கிடந்த ரகு Shiva, don't slay your muscle. சொல்ற Shiva, தடுக்காதீங்க. Please. Hey, no, I can't wait. I feel for the move. சொல்றத கேளுப்பா. எந்திரிச்சு வந்த ரகு, டேய் சண்டைக்கு வாடா.
கிளைமேக்ஸ் நடக்கிற இடம் தானே, நீ வந்துடுறா. அங்க போய் இவங்க மாறி மாறி குத்திக்கிறாங்க. இதுக்கு நடுவுல மாஸ்டர்ல இருந்து ஒரு காப்பியை போடு. பால் வேற இல்லையா? பால் இல்லாமையே காப்பி போடுறாங்க பாருப்பா. அப்புறம் பைரவால இருந்து ஒரு காப்பியை போடு. 2 பேரும் சும்மா சாவர அளவுக்கு அடிச்சுக்குவாங்க. ஆனா 2 பேருமே சாக மாட்டாங்க. அட ஐயோ, பிஎம் என்னாரு, அது அவரை போய் ராயஜன்ஸ் காப்பாத்திட்டாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கல்லியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் போட்டு தள்ளிடுறாங்க. எப்பா இந்த போஸ்ட் கிரெடிட் சீனு இதையெல்லாம் போஸ்ட் கிரெடிட் சீனுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்கடா. உங்களை அடுத்த காணொலியில் வந்து காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சும்மா பேச்சு. போட்டுக்கப்பா எண்டிங் மியூசிக்க.